ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி ப்ராப்பரா தம்ப்லைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். அது கூடவே நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ வைரல் ஆக்குறதுக்கு எத்தனை செகண்ட்ல வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணா நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸும் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டார்டிங்ல நம்மளோட வீடியோ 4 டைப்ல நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது 5வது மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாம பாருங்க. நம்மளோட மொபைல்லே லேப்டாப்ல அப்லோட் பண்ற டைப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம ஒரு வீடியோ ஷார்ட்ஸா இருந்தாலும் லாங் வீடியோ இருந்தாலும் என்ன பண்ணுவோம், யூடியூப் ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஷார்ட்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணி போவோம். ஷார்ட்ஸ் பத்தி நான் பேசுறதுனால ஷார்ட்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, சைட்ல இந்த பேஜ் மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அதுல என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வீடியோல லொகேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்களும் தமிழ்நாடு இல்ல ஒவ்வொரு மாவட்ட வைஸா கூட நம்ம கொடுத்துக்கிடலாம். நான் இந்தியாவில் உள்ள பீப்புள் எல்லாருக்குமே என்னோட வீடியோ ஷோ ஆகணும் அப்படின்ட்டு இந்தியா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கு. அந்த ரிலேட்டட் வீடியோல இந்த வீடியோக்கு சம்பந்தமான ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களிலே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃப் வீடியோவை நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே விசிபிலிட்டியை பாத்தீங்கன்னா அன்லிஸ்ட்ல வச்சுதான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம இப்படிதான் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நம்மளோட தம்ப்லைனை செட் பண்ண போறோம். ஷார்ட்ஸ்ல எப்படி தம்ப்லைன் பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவோட சைட்ல ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வீடியோல ஒவ்வொரு லேயர் ஆஃப் அந்த லேயர் ஆஃப் வீடியோஸ் வந்து வரும். அதுல நம்ம ஒரு லேயரை வந்து சூஸ் பண்ணிக்கணும் நம்மளோட ஷார்ட்ஸுக்கு. இப்போ நம்ம தம்ப்லைனை செட் பண்ணியாச்சு, கூடவே அப்லோடும் கொடுத்தாச்சு. அப்லோடு கொடுத்த பிறகு என்ன ஆகும், நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகிரும். நம்ம அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோல போயிட்டு நம்ம அப்லோட் ஆன வீடியோவை எங்க பார்க்கணும், கண்டென்ட்ல ஷார்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ அதுல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எடிட் பண்ண போறோம். இப்பதான் நம்ம லேப்டாப்ல கொடுக்குற மாதிரி டேகு அப்புறம் கேட்டகரி எல்லாம் கொடுக்க போறோம். இப்போ மோர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆட் டேக்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த இடத்துல நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோக்கு தேவையான டேக் வந்து நம்ம கொடுக்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். டேக் வந்து நம்ம கொடுத்தாதான் நம்மளோட வீடியோ எந்த டைப் ஆஃப் வீடியோ அப்படின்ட்டு யூடியூப்புக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே டேக்ல நம்மளோட சேனல் நேம் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்க, உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்னு சொல்லி என்னோட சேனல் நேம் கொடுத்துட்டேன். அப்புறம் இது வந்து யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது கூடவே 2024ல உள்ள யூடியூபர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டேக் வந்து நம்ம வந்து ஓவரா வந்து அதிக அளவு வந்து டேக் வந்து நம்ம கொடுக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 10 அந்த மாதிரி டேக் மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் நம்மளோட வீடியோ எந்த வெரைட்டி ஆஃப் வீடியோ, எந்த வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்டை மட்டும்தான் நம்ம வந்து இந்த டேக்ல கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓவரா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதனாலேயே நம்மளோட வீடியோக்கு பெரிய பாதிப்பாகும், நம்மளோட சேனலுக்கும் பாதிப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டேக் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கிறது கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எந்த கேட்டகரி சார்ந்ததா இருக்கு. நான் இப்போ இந்த வீடியோவை எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரெடி பண்ணி இருக்கிறேன். அதனால எஜுகேஷன் அப்படின்னு கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கமெண்ட் வந்து எப்பவுமே நம்ம ஆன்ல தான் வைக்கணும். அதோட ஷார்ட்ஸ் ரீமிக்சிங், நம்ம இந்த ஷார்ட்ஸை ரீமிக்ஸ் பண்ணதுக்கு அலோவ் பண்றோமா இல்ல அலோவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் எப்பவுமே என்னோட ஷார்ட்ஸா இருக்கட்டும் என்னோட வீடியோ இருக்கட்டும் எல்லாமே அலோவில் தான் வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா வகையான செட்டிங்கும் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோல விசிபிலிட்டி இருக்குல்ல, இந்த விசிபிலிட்டியை அதுக்கப்புறமா நம்ம பப்ளிக்ல வச்சுட்டு அப்லோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, இந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோவை அப்லோட் பண்ணணும். இதுதான் நம்ம லேப்டாப்ல பண்ணக்கூடிய முறை. அதே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட மொபைல்லையும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, நான் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ப்ராப்பரா எல்லா விதமான டைட்டில் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, அது கூடவே நம்மளுக்கு என்ன தம்ப்லைன் கொடுத்தாச்சு, டேக் கொடுத்தாச்சு, கேட்டகரியும் கொடுத்தாச்சு. இந்த 5 வகையான செட்டிங்கும் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ 100% வைரலாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான யூடியூப் டிப்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோ எவ்வளோ செகண்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்மளோட யூடியூப்
வந்து என்ன கொடுத்திருக்காங்க ரூல்ஸ்னா 60 செகண்ட் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணலாம். அதாவது 1 நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அளவு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம அவ்வளோ லென்த்தா வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆகுறதுக்கும் இல்ல ஓரளவுக்கு வியூஸ் போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு 15 செகண்டுக்கு உள்ளேயே நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து 100% வைரல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 டிப்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் அப்லோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் உங்களுக்கு ஐ கார்ட்ல கொடுக்குறேன். நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இது 5th மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.